வணக்கம் நண்பர்களே. முன்னர் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன். அந்த காணொளியிலே கலைப்படம் என்றால் என்ன, அதன் தனிப்பட்ட அழகியல் என்ன, அந்த அழகியல் எப்படி உருவாகி வந்திருக்கிறது, அந்த படங்களை பார்ப்பதற்கு நமக்கு அவசியமான மனநிலை என்ன, நம் ரசனை முறை என்ன என்பதையெல்லாம் விளக்கியிருந்தேன். இந்த காணொளிகளை இணையத்தில் வலையேற்றுபவர் என்னுடைய நண்பர் காஞ்சி சிவா அவர்கள். காஞ்சி சிவா தொடர்ந்து கலைப்பட இயக்கத்திலே ஒரு ரசனையுடன் ஈடுபட்டு கொண்டிருப்பவர். அவர் என்னிடம் இந்திய கலைப்பட இயக்கத்தை பற்றி தொடர்ந்து சில விஷயங்களை சொல்லலாம் என்று சொன்னார். உலக கலைப்பட இயக்கம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளி. அதை பற்றி பேசுவதென்றால் இந்த காணொளி தொடரையே அதற்கு அளிக்க வேண்டியிருக்கும். இந்த காணொளி தொடரின் நோக்கம் அது அல்ல. பொதுவாக இது வேறு சில விஷயங்களை தான் பேசிக் கொண்டிருக்கிறது. இலக்கியம், தத்துவம், ஓவியம், இசை போன்ற விஷயங்களை. ஆனால் இதில் சினிமாவுக்கு எவ்வளவு இடம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இடம் கொடுப்போம். அந்த அடிப்படையில் சில விஷயங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். ஒன்று, இந்திய கலைப்பட இயக்கத்தை முதல்ல ஏன் கலைப்பட இயக்கம் தேவை என்பதை பற்றி சொல்றேன். அந்த காணொலியில் நான் சொல்லியிருந்தேன், வணிக திரைப்படம் காட்டும் உலகம் என்பது வணிக திரைப்படங்களால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு செயற்கை உலகம், ஒரு மித்து மாதிரி தான். அது அனைவரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டான கற்பனை. அது ஹாலிவுட் அல்லது நம்முடைய தெலுங்கு பட உலகம் அல்லது மும்பை பட உலகம் அல்லது தமிழ் பட உலகம், எதுவாக இருந்தாலும் இந்த படங்கள் ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டவை. ஒரு படம் உருவாக்கும் உலகத்தை தான் இன்னொரு படம் எக்ஸ்டெண்ட் பண்ணும், விரிவாக்கும். அப்படி நீண்ட காலமாக விரிவாக்கி ஒரு வட்டச்சூழல் பாதைக்கு அதை சென்று விடும். திரும்ப திரும்ப ஒரே வகையான தீம்களுக்குள்ள சுற்றி கொண்டிருக்கும். ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணும். அதுல சில சில வேறுபாடுகளை உருவாக்குவதுதான் அதுல புதுசாக வரக்கூடியவங்க செய்யக்கூடியதா இருக்கும். இப்போ லோகேஷ் கனகராஜ் இப்போ எடுக்கக்கூடிய படங்களுக்கும் நம்பியார் கொலை கூட்ட தலைவனாக வந்த பழைய எம்ஜிஆர் படங்களுக்கும் எவ்வளவு வேறுபாடுன்னு யோசிச்சு பாருங்க. பெருசா வேறுபாடு இல்லை. காட்சி அமைப்பு அல்லது வசனங்கள உச்சரிப்பு முறை ஆகிய சில சில வேறுபாடுகள் தான் இருக்கு. திரும்ப திரும்ப நம்ம அதுதான் ரசிக்கிறோம். நம்பியார் தலைவராக வந்த அந்த கொள்ளக்கூட்ட தலைவன் அவர்கள் எல்லாம், அந்த கொள்ள கூட்டங்கள் எல்லாம் தமிழகத்தில் எங்கே இருக்குன்னு யாரும் கேட்டது கிடையாது. நம்பியார் நுழையும் போது ஆட்டோமேட்டிக்கா தரக்கூடிய கதவுகள், கபாலி அப்படின்னு கூப்பிடும்போது வந்து நிற்கக்கூடிய மச்ச பூதம் மாதிரியான மனிதர், இதெல்லாம் எங்கேன்னு யாரும் கேட்கறது இல்லை. அது எங்கே இருக்கு? அது மாதிரிதான் லோகேஷ் கனகராஜ் எடுக்கக்கூடிய படங்கள்ல 50 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது எங்கேன்னு யாரும் கேட்கறது இல்லை. இப்படிதான் நம்ம வணிக படங்கள் உருவாக்கப்படுது. நான் ரொம்ப பக்கா வணிக படங்களை பற்றி சொல்லவே இல்லை. ஓரளவுக்கு நடுத்தர தரமான வணிக படங்களும் கூட செயற்கையான ஒரு உலகத்தில் நடக்க முடியும். ஏனென்றால் இந்த வணிக படங்களுடைய ரசனையாளர்கள் அங்கிருந்து வருகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே படங்களை பார்த்து பழகி வந்திருக்கிறாங்க. அவங்க எதுல பழகி இருக்கிறாங்களோ அதை திரும்பி கொடுத்தா அந்த படம் ஓடும். இப்ப நான் எழுதினாலும் அதான் எழுதுவேன். புதுசாக ஒரு உலகத்தை கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன். அது அவங்களுக்கு தெரியாது. அந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கான மனப்பயிற்சி, அழகியல் பயிற்சி அவளுக்கு கிடையாது. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கொஞ்சம் மாற்றி சமைச்சு கொடுக்குறோம். சமையல் எப்பவுமே அப்படிதான். உங்களுக்கு நாக்குக்கு எது பழகி இருக்கோ அதே உப்பு புளி தான் திரும்பி மறுபடியும் சமைக்க முடியும். புதுசா ஒரு சமையலை பண்ணா பெரும்பாலும் யாருக்கு அது பிடிக்காது. இப்படி ஹாலிவுட் அல்லது இந்திய படங்கள் ஒரு செயற்கை உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தை பொழுதுபோக்குக்காக மறுபடியும் சமைத்து கொண்டிருக்கும் ஒரு சூழலிலே வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு ஸ்பேஸ் இல்லாம, வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கான இடமே இல்லாம ஒரு வாழ்க்கை இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் கேரளத்திலும் இந்தியா முழுக்க வெவ்வேறு இடங்களில் வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் புதிய புதிய புதிர்கள் உருவாகின்றன, புதிய விடைகள் கண்டடைகின்றன, புதிய சந்தர்ப்பங்கள் அந்த புதிர்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. இவற்றை பேசுவதற்கு இந்த வணிக சினிமாவுடைய வட்டத்திற்குள் இடம் கிடையாது. அந்த வட்டத்துக்குள் இதை பேசினா அது அங்க உட்காராது, அதுக்கான இடமே கிடையாது. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், நடுவாந்திர படங்களை பற்றி பிறகு பேசும். ஆனால் முதன்மையாக அதுவும் வணிக படத்தில் ஒரு பகுதி தான். ஏன்னா அங்கும் அந்த படங்களுக்கான ரசனையாளர்களை திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது.
வணிக படங்கள் எப்படி ஒரு உலகத்தை உருவாக்கணும், அதுல இருந்து தான் நடுவாந்தர படங்கள் இன்னொரு உலகத்தை உருவாக்குகின்றன. அவை கலைப்படங்களுடைய அழகியலை எடுத்துக்கொண்டு வணிக படங்களின் உலகத்திற்குள் ஒரு சின்ன தனி உலகத்தை உருவாக்குகின்றன. ஆனா அதுலேயும் கதாநாயகன், கிளைமேக்ஸ் போன்ற பல்வேறு விஷயங்களை வச்சு அந்த படங்களை எழுத முடியும். எம்டி வாசுதேவன் எழுதிய புகழ்பெற்ற நடுவாந்தர படங்கள் எல்லாமே வணிக படங்களுடைய அழகியலுக்குள் கலைப்படங்களுடைய அழகியலை கொண்டு சென்று சேர்த்தவை என்பதை நீங்க பார்க்கலாம். அந்த வகையான நடுவாந்தர படங்கள் 1-2 தமிழில் வந்திருக்கின்றன என்று சொல்ல முடியும். அப்ப இந்த கலைப்படங்கள் ஏன் உருவாகின்றன? வாழ்க்கை என்று இருக்கு. இதை பேசுவதற்கு ஒரு களம் வேண்டும். கலையில ஒரு விஷயத்தை பேசிதான் கண்டடைய முடியும். ஒரு கலையை நிகழ்த்தும் போதுதான் அந்த கலையுடைய பேசு பொருள் துலங்கி வரும். ஆகவே ரசனையாளன் அதை தீர்மானிக்க முடியாது. என்ன பேச போறான் என்பதை கலைஞனுக்கே தெரியாது. அதை பேசும்போதுதான் கலைஞர் அதை கண்டடைய போறோம். அப்ப ரசனையாளர் முன்வைச்சு அதை எடுக்க முடியாது. இதை யாரு பார்ப்பாங்க? இதை புரியுமான்னு யோசித்தாலே அவரால் அதை எடுக்க முடியாது. அவனுக்கு ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி, ஒரு புதிர் தோன்றுகிறது. இதை பேச வேண்டும் என்று நினைக்கிறான். இதை பேசுவதற்கு சினிமாவை ஒரு மீடியமாக எடுத்துக்கொள்கிறான். பேச ஆரம்பிக்கிறான். பேச பேச அது துலங்கி தெளிந்து வருகிறது. சில சமயம் தெளிந்து வராது. சில சமயம் சில பகுதிகள் நல்லா இருக்கும், சில பகுதிகள் நல்லா இருக்காது. கலை படைப்பு எப்பவுமே ஒரு பர்ஃபெக்ட் வடிவத்துக்கு வரவே வராது. ரொம்ப பர்ஃபெக்ட் வடிவில் ஒன்று இருந்தால் அது கலைப்படைப்பு கிடையாது. அது பெரும்பாலும் வணிக படைப்பா இருக்கும். ஏன் அது பர்ஃபெக்ட் வடிவில் இருக்குன்னா, அந்த வடிவம் தொடர்ந்து எல்லா படங்களும் இருக்கக்கூடியது. தொடர்ந்து பல படங்கள்ல பயிற்சி செய்து பர்ஃபெக்ட் ஆக்கப்பட்டது. ஒரு காருடைய வடிவம் சாலைகளில் பல்லாயிரக்கணக்கான கார்கள் ஓடி 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 உருவாகி வந்தது. அது பர்ஃபெக்டா இருக்கும். கலைப்படைப்பு ஒவ்வொன்றும் தனித்தன்மை கொண்டது, ஒவ்வொன்றும் ஒரு தனி பிறவி. அப்ப அது ட்ரை பண்ணி பார்க்கறது. அந்த வடிவத்தை சில சமயம் ஒர்க் அவுட் ஆகாது, சில பகுதியில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஒட்டுமொத்தமா அது ஒரு விந்தையான வடிவில் இருக்கும். சில பகுதி உயிரோட்டமோ, சில பகுதி செயற்கையாகவும், சில பகுதி முயற்சி செஞ்சதாகவும் எல்லாம் இருக்கும். இப்படித்தான் கலைப்படைப்புகள் எழுதப்படுகின்றன. இந்த கலைப்படைப்புகளை எப்படி உருவாக்குவது என்பது இந்தியாவுக்கு ஒரு சவாலாக உருவாகி வருகிறது. இந்தியாவை திரைப்பட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய திரைப்பட வரலாறு ஊமை படங்கள் ஆரம்பிக்குது. அதன் பிறகு அது பேசும் படமாக மாறுகிறது. ஊமை பட காலத்தில் இங்க இருக்கக்கூடிய தெருக்கூத்துடைய ட்ரெடிஷனை தான் அதை எடுத்துக்கொள்கிறது. இங்க இருக்கக்கூடிய தெருக்கூத்து மரபு மேடை நாடக மரபாக மாறுகிறது. மேடையில இசை நாடக மரபாக மாறுகிறது. மேடையில இசை நாடகமாக இருந்தவை தான் ஊமை படங்களாக மாறுகின்றன. ஊமை படங்களாக இருந்து அவை வணிக சினிமாக்களாக மாறும்போது கூட அந்த தெருக்கூத்து இசை நாடகத்துடைய தொடர்ச்சியை அவை தக்க வைத்துக் கொள்கின்றன. ஆகவே நிறைய பாடல்கள் கொண்டவையாக இருக்கின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக பாடல்கள் குறைந்து வருகின்றன. இந்தியாவிலே திரைப்படத்திலே பாடல்கள் குறைந்து வருவதற்கும் இந்திய அரசியலுக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. இந்திய அரசியல் சூடு பிடித்து வர 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 மேடை பேச்சு என்கிற கலை இங்கே உருவாகி நிறுவப்படுகிறது. முன்பு மேடை பேச்சு என்பது கிடையாது, நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியாவில் ஜனநாயகம் போறது அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேடை பேச்சு உருவாகி வர்றது. மேடை பேச்சு கலைஞர்கள் உருவாகி வர்றாங்க. அவர்கள் பெரும்பாலும் அரசியல்வாதி. மேடை பேச்சு கலையுடைய தொடர்ச்சியை பற்றி தனியாக சொல்லணும். அது 3 ஊற்றுகளிலிருந்து வருகிறது. ஒன்று வழக்கறிஞர்களிடமிருந்து, இன்னொன்று கல்லூரி ஆசிரியர்களிடமிருந்து, மூன்றாவதாக வெவ்வேறு சிறிய களங்களில் செயல்படக்கூடிய பிரச்சாரகர்கள், மத பிரச்சாரகம் போன்றவற்றிலிருந்து வருகிறது. இவர்கள் மேடை பேச்சு கலையை உருவாக்கி கொண்டு வருகிறார். அந்த மேடை பேச்சு கலை சினிமாவை ஊடுருவ ஆரம்பிக்கும் போது பாடல் குறைந்து வசனம் வருகிறது. வசனம் மேடை பேச்சு போலத்தான் இருக்கிறது. பராசக்தி வசனத்தை நினைச்சு பாருங்க. இப்படி தமிழ் சினிமாவுடைய, இந்திய சினிமாவுடைய அழகியல் என்பது தெருக்கூத்து இசை நாடகம், மேடை பேச்சு என்கிற 2 விஷயங்களுடைய கலவையாக உருவாகி வந்து நிலை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட நம்மளால பாட்டு இல்லாம படம் எடுக்க முடியறதில்லை, நீண்ட வசனங்கள் இல்லாம படம் எடுக்கவும் முடியறதில்லை. இது ஒரு கலை மரபு, இது ஒரு பொது கலை மரபு அல்லது பொது பொழுதுபோக்கு கலை மரபு. அது இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் மிக வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கலை மரபுல வாழ்க்கையை காட்ட முடியாது. ஏன்னா இந்த லிமிடேஷன்ஸ் அது இருக்கு. இந்த கலை வடிவத்துக்கான இலக்கணங்கள் இந்த மூலக்கலை வடிவங்கள் உருவாகி வந்திருக்கின்றன. இவற்றில் வாழ்க்கையை சொல்ல முடியாது. வாழ்க்கையை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இந்தியாவில் உருவாகி வருகிறது. குறிப்பாக டிசிகா, ஃபெலினி போன்றவருடைய திரைப்படங்கள் 1940, 50கள் எல்லாம் தொடர்ந்து இங்க வெளியாகின்றன.
இந்த படங்களினுடைய அப்பட்டமான யதார்த்தம் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை கவர்கிறது. இந்த யதார்த்தம் தான் நம்முடைய வாழ்க்கை. இதை ஏன் நாம காட்ட முடியாது, இதை ஏன் காட்டக்கூடாது என்று அவர் நினைக்கிறாங்க. 1960களிலே இந்தியா முழுக்க இந்த மாதிரியான உலக அளவில் இருக்கக்கூடிய கலைப்படங்களை திரையிடுவதற்கான திரைப்பட சங்கங்கள் உருவாக்கப்படுகின்றன. இவை ஒன்றிலிருந்து ஒன்றாக ஒரு சங்கிலி போது கோர்த்து உருவாக்கப்படுகின்றன. அதாவது திருநெல்வேலியில் ஒரு திரைப்பட சங்கம் இருக்கும், அவனோட தொடர்பு வைத்துக் கொண்டால் நாகூரில் நான் ஒரு திரைப்பட சங்கத்தை உருவாக்கி கொள்ள முடியும். அப்படி பற்றி கொண்டு உருவாகின்றன. தமிழகத்திலே பெரிய அளவில் உருவாகவில்லை. கேரளத்திலே ஒரு கட்டத்திலே 2000க்கும் மேற்பட்ட திரைப்பட சங்கங்கள் இருக்கின்றன. இவர்கள் தொடர்ச்சியாக படங்களை வாங்கி திரையிடுகிறார். இந்த காலகட்டத்திலே ஐரோப்பாவிலே இந்த யதார்த்த திரைப்படங்கள் என்கிற கலை திரைப்படங்கள் உருவாகி வருகின்றன. இந்த கலை திரைப்படங்களுக்கு ஒரு அழகியல் உருவாகி வருகிறது. வாழ்க்கைக்கு நெருக்கமாக வாழ்க்கையை காட்டுவது, வாழ்க்கையை காட்டு விதத்தில் ஒரு கலைஞனின் வெளிப்பாடு நிகழ்வது, வாழ்க்கையை பற்றிய போதனைகளையோ செயற்கையான நாடகத்தனங்களையோ செயற்கையான மிகையான விஷயங்களையோ கொடுக்காமல் இருப்பது, வாழ்க்கையின் ஒரு துண்டை காட்டுவது என்பதுதான் தொடக்க கால யதார்த்த படமாக இருந்தது. இதுதான் வாழ்க்கை என்று காட்டுவது. அதன் வழியாக வாழ்க்கையை பற்றிய ஒரு ஒட்டுமொத்த சித்திரத்தை உருவாக்குவது. இப்படி படங்கள் உலகத்திலிருந்து வர ஆரம்பிக்கின்றன. இங்கிருக்கக்கூடிய இளைஞர் அதை பார்க்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லையும், குறிப்பாக வங்காளம், கர்நாடகம், மராட்டி மற்றும் மலையாளம், இந்த 4 மொழிகளில் இந்த மாதிரியான படங்கள் மேல ஒரு பெரிய ஈர்ப்புள்ள இளைஞர் உருவாகி வருகிறாங்க. இன்னொரு பக்கம் அப்போதான் சினிமா மிகப்பெரிய வணிகமாக உருவெடுத்து வந்திருக்கிறது. சினிமாவின் பொற்காலம் என்று அதை சொல்லுவாங்க. 60, 70 பெரும்பாலான படங்கள் படிக்க வெற்றி படங்கள். மொத்த இந்தியாவே சினிமாவில் விழுந்து கிடந்த காலம் அது. ஏன்னா சுதந்திர போராட்ட காலத்திலும் அந்த ஒரு காலகட்டத்தில் சினிமா பைத்தியம் இருந்தாலும் கூட வறுமை அதே அளவுக்கு இருந்தது. ஒரு மாசத்துக்கு ஒரு படம் பார்க்கறதே பெரிய லக்ஸரியா இருந்த காலம் இருந்தது. அப்புறம் ஒழுக்க கட்டுப்பாடு இருந்தன. பெண்கள் சினிமாவுக்கு போகக்கூடாது, குடும்பத்தில் பிறந்தவங்களே சினிமாவுக்கு போகக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு காலம் இருந்தது. 60களுக்கு பிறகு அந்த கட்டுகள் தகர்ந்தன. ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சி வர ஆரம்பித்தது. நிறைய திரைப்பட அரங்கங்கள் உருவாகி வந்தன. திரைப்படம் ஒரு மாபெரும் வணிகமாக மாறியது. மக்கள் ஒவ்வொரு வாரமும் திரைப்படம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அன்றைக்கு இருந்த ஒரே காட்சி ஊடகம் திரைப்படம் என்பதனால அதுல காட்சி, நாடகம், இசை எல்லாமே கிடைக்கிறதுனால கிட்டத்தட்ட மக்கள் அதில் விழுந்து கிடந்தாங்க. அப்படி திரைப்படத்தின் வணிக திரைப்படத்தின் பொற்கால இருந்த காலகட்டத்தில் தான் ஒரு சின்ன சாரார், இது அல்ல படம், வேறொரு படம் நமக்கு தேவை, இதுல தான் நான் உண்மையை காட்ட முடியும், வாழ்க்கையை காட்ட முடியும் என்று எண்ணாங்க. அவங்க தான் கலைத்திரைப்பட இயக்கத்தை இந்தியாவில் உருவாக்குனாங்க. கலைத்திரைப்பட இயக்கத்துல இந்தியாவில் சத்யஜித் ரேயுடைய பாதே பாஞ்சாலி ஒரு பெரும் பாய்ச்சல், ஒரு பெருந்தொடக்கம். அதற்கு முன்பு வணிக படத்திலேயே வாழ்க்கையை காட்டுவதற்கான சில முயற்சிகள் நடந்திருக்கின்றன. இப்போ பங்காளி படமான தோ பிக்யா ஜமீன் அல்லது மலையாள படமாகிய நீலக்குயில் ஆகியவை ஏறத்தாழ கலைப்படம் மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அவற்றை கலை திரைப்படம் என்று கொள்வதில்லை. அவற்றில் வணிக திரைப்படத்தின் அம்சங்கள் தான் இருக்கின்றன. கலை அம்சம் உள்ள வணிக படங்கள் என்று அவற்றை சொல்லலாம். ஆனா கலைப்படம் என்ற தெளிவுடன் எடுக்கப்பட்ட கலைப்படம் என்பது பாதே பாஞ்சாலி தான். இன்றைக்கும் அதனுடைய மிருகு குலையாம கருப்பு வெள்ளையில் எடுக்கப்பட்ட படம் இன்றும் பெருங்கனவை உருவாக்கக்கூடியதாக தான் இருக்கு. அந்த படம் விபூதி பூஷன் பந்தியோபாத்யாவின் பாதே பாஞ்சாலி, பாதையில் எதிரொலி என்று அதனுடைய மொழிபெயர்ப்பு. பாஞ்சாலி அல்ல, பாஞ்சொலி, எதிரொலி, பாதையில் எதிரொலி. அது விபூதி பூஷனுடைய தன் வரலாறு சார்ந்த ஒரு நாவல். அதனுடைய ஒரு பகுதி, துர்காவின் சாவு வரைக்குமான பகுதியை எடுத்துக்கொண்டு சத்யஜித் ரே அந்த படத்தை உருவாக்கினார். அதன் தொடர்ச்சியாக மறுபடியும் 2 படங்களை உருவாக்கினார். அந்த படம் ஒரு பெரிய திருப்புமுனை உருவாக்கியது. இந்தியா முழுக்க வெளிநாட்டில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த கலை திரைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த படங்கள் இங்கும் அது சாத்தியம்தான் என்று ஒரு எண்ணத்தை உருவாக்கினார். ஒரு
உரையில் பாலு மகேந்திரா சொல்றாரு, இலங்கையிலே அவர் இளைஞராக அந்த படத்தை பார்க்கும்போது மின் அதிர்ச்சி தாக்கிய பரவசத்துக்கு ஆளான, எழுந்து நின்று நிற்க முடியாமல் திரும்பி இயற்கையில அமர்ந்தேன் சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சி அந்த படம் உருவாக்கிச்சு. அது துயரம் இல்ல, வியப்பு கூட இல்ல, வேறொன்று கண்முன் ஒரு பெரிய விஸ்வரூபத்தை கண்ட உணர்வு. அந்த படத்திற்கு உலக அளவிலே அங்கீகாரம் கிடைத்தது. அதன் வழியாக அவர் உலகம் முழுக்க அறியப்படக்கூடிய ஒரு நபராக மாறினார். இது ஒரு பெரிய கவர்ச்சி. இந்த வணிக படங்களை எடுத்து இங்கு ஒரு வணிக வெற்றி ஈட்டுவதற்கு நிகராக, அதை விட ஒரு படி மேலாக நல்ல கலைப்பட வழியாக உலகம் முழுக்க போக முடியும் என்ற ஒரு வாய்ப்பு திறந்து கிடைக்கிறது. பெங்காலிலிருந்து சத்யஜித் ரேக்கு இணையாக உருவாகி வந்தவர் ரித்திக். மேகதாரா தக் போன்ற வணிக வெற்றி பெற்ற படங்கள் எடுத்திருக்கு. அது வணிக படம் தான், இன்றைக்குள்ள படத்தில் அது வணிக படம் தான் சொல்லலாம். ஆனா கலை திரைப்படங்களுக்குள் பார்வை கோணங்களை உருவாக்குவதில் மேகதாரா தக் ஒரு பெரிய செல்வாக்கை செலுத்தி, அதாவது அதனுடைய காட்சி மொழி கலை திரைப்படத்துக்குள்ளது. அதன் பிறகு பல்வேறு காட்சி மொழி படங்களை அவர் எடுத்திருக்கிறார். இந்த படங்களுடைய தீவிரமான பாதிப்பினால கேரளத்தில் அடூர் கோபாலகிருஷ்ணன் சுயம்பரம் என்கிற படத்தை 1971 எடுக்கிறார். அது கலை திரைப்படத்தின் தொடக்கம் என்று சொல்லலாத. அது முழுக்க முழுக்க கலை திரைப்படம். அதுல எந்த வணிக சமரசமும் கிடையாது. அதன் பிறகு அரவிந்தனுடைய காஞ்சன சீதா வருகிறது. அதன் பிறகு மலையாளத்திலே ஒரு கலை திரைப்பட இயக்கம் ஆரம்பிக்கிறது. இந்தியில் அதே போல ஒரு கலை திரைப்பட இயக்கம், மராட்டியில் ஒரு கலை திரைப்பட இயக்கம் தொடங்குகிறது, கன்னடத்தில் ஒரு கலை திரைப்பட இயக்கம் தொடங்குகிறது. தமிழில் தொடக்கம் மட்டும்தான் இருக்கு, அதிலிருந்து மேலழவில்லை. தமிழில் ஜெயகாந்தனுடைய உன்னை போல் ஒருவன் கலை திரைப்படத்தின் ஒரு தொடக்க புள்ளி என்று சொல்லலாம். அதன் பிறகு பாபு நந்தங்கோடு எடுத்த தாகம் கலை திரைப்படத்தின் ஒரு தொடக்கம் என்று சொல்லலாம். ஆனால் கலை திரைப்படம் சார்ந்த விவாதங்கள் இங்கு உருவாகவே இல்லை. இந்த படங்களும் பெரிய அளவிலே பார்க்கப்படவோ அதை பற்றி அறிவுஜீவல் நடுவே ஒரு வாதம் உருவாகவோ இல்லை. அதற்கான எந்த பார்வையாளர் வட்டோ இங்கே உருவாகி வரவில்லை. ஆகவே இந்த படங்களுக்கு இந்திய அளவிலோ தேசிய அளவிலோ பெரிய அல்லது சர்வதேச அளவிலோ பெரிய ஏற்பும் வரவில்லை. ஆகவே தொடர்ந்து அந்த படங்களை எடுப்பதற்கான ஊக்கம் தமிழில் உருவாகவே இல்லை. தமிழக அரசோ அல்லது நிர்வாக அமைப்புகளோ எந்த வகையில் இந்த படங்களை ஊக்குவிக்கவும் இல்லை. ஆகவே தமிழகத்தில் கலைப்பட இயக்கம் உருவாகவே இல்லை. ஆனால் மலையாளத்திலே 70 தொடங்கி ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் கலை திரைப்பட இயக்கம் மிக வலுவாகத்தான் நீடித்தது. அதுல மாஸ்டர் பீசஸ் என்று சொல்லக்கூடிய படங்கள் உருவாகி வந்திருக்கின்றன. வங்காள, மலையாள, மராத்தி, கன்னட கலை திரைப்பட இயக்கங்களுடைய தனித்தன்மைகள் என்ன என்று பார்த்தா, ஒன்று, ஒரு கலைப்படைப்பு என்பது ஒரு கலைஞனின் வெளிப்பாடு. ஒரு கலை திரைப்படத்துக்கு முன்னால் ஒரு கலைஞன் இருக்கான், ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான். அவன் தான் அதை தன்னுடைய அக வெளிப்பாடா வச்சிருக்கான். அப்படி அவனும் என்ன நினைக்கிறானோ அதை வெளிப்படுத்துறதுக்கு அந்த கலை அவனுக்கு போய் நிக்கணும்னா அது ரொம்ப பெருசா அதில் இருக்க முடியாது. ஒரு பெரிய ஒரு ஆர்ட் ஃபார்மா அது இருக்க முடியாது. அப்படி இருக்கணும்னா ஒரு பெரிய பூதம் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனம் வந்து அவன் முன்னாடி பணிஞ்சு அவன் கேட்டதெல்லாம் கொடுக்கணும். ஒருவேளை ஹாலிவுட்ல அது நடக்கலாம், இங்க அது நடக்கிறது இல்லை. ஒரு கலை வணிக படத்தை எடுக்கிறதா எப்படி எடுக்கணும் யோசிச்சு பாருங்க. ஒரு கதை வேணும், அதை ஒரு நடிகர் ஒத்துக்கொள்ளணும், இயக்குனர் ஒத்துக்கொள்ளணும், ப்ரொடியூசர் ஒத்துக்கொள்ளணும். அப்படி அந்த படம் பல்வேறு ஆட்களுடைய ஏற்ப பெற்றுதான் அது படமாக முடியும். ஆனா அரவிந்தன் ஒரு படம் எடுக்கிறதா இருந்தா அவருக்கு ஒரு மினிமம் பணம் கொடுப்பதற்கு ஒரு ப்ரொடியூசர் இருந்தா போதும். அவருக்கு அந்த படம் எப்படியோ திரும்பி கிடைச்சிடும் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை கொடுத்தா போதும். அவரு கேமரா தூக்கி வெங்கட ரவிவர்மாங்கிற ஒரு கேமராமேனை தூக்கிட்டு இன்னும் 2 அசிஸ்டன்ட் கூட்டு 5 பேர் சேர்ந்து ஒரு ஊர்ல போய் அந்த படத்தை எடுத்துருவாங்க. அது அவர் கையில நிற்கும் அந்த படம். ஆக ஆசிரியருடைய முழு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒன்றுதான் கலைப்படம். அப்படி நிற்கணும்னா அது மிக குறைந்த செலவில் தான் எடுக்கப்பட முடியும். மிக குறைந்த செலவில் தான் எடுக்க முடியும். பணம் கூட கூட அவங்க கட்டுப்பாட்டில் நிற்காது. பணம் போடுறவருடைய கட்டுப்பாடு வரும். அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நடிகர்களுடைய கட்டுப்பாடு வரும். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அது முழுக்க என்ன சொல்றது, ஒரு குருவி நூல் எடுத்து ஒரு கூடு கட்டுறது போலதான் இந்த படங்கள் செய்யப்படுகின்றன. அந்த படத்தின் மேல் ஆசிரியருடைய முழு கட்டுப்பாடு இருக்கு. அதுலேயும் அரவிந்தன் மாதிரி ஆளுக்கு படம் எடுக்கும்போது ஸ்கிரிப்ட் கூட இருக்காது அவர்கிட்ட, ஒரு ஐடியா மட்டும்தான் இருக்கும்.
அவரு கோண்டு பழங்குடிகள்கிட்ட போறாரு, அங்க தங்குறாரு. அந்த பழங்குடிகளை வச்சு அந்த படத்தை எடுக்கும் போது எடுக்கதான் அந்த படம் எப்படி வருதுன்னு அவருக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை அவர் வெட்டி அந்த படத்தை உருவாக்குறார். அதுக்கான வாய்ப்புகளை கலைப்படம் வழங்கணும். அப்படி அந்த பணம் திரும்பி வரணும்னா அந்த படம் மிக குறைவான செலவு எடுக்கணும். அதனால்தான் அந்த படம் ஆடம்பரமா இருக்க வாய்ப்பில்லை. அபாரமான ஒளிப்பதிவு, மகத்தான காட்சி அமைப்பில் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு காட்சியில 10,000 பேர் வந்து இறங்கக்கூடிய ஒரு காட்சியை கலைப்படத்துக்குள்ள கொண்டு வரவே முடியாது. ஒரு மாபெரும் வரலாற்று படத்தை இந்த கலைப்பட இயக்கம் உருவாக்க முடியாது. சோழர் காலத்தில் நடந்த ஒரு கதையை கலைப்பட இயக்கத்தில் எடுக்க முடியாது, ஃபண்டு கிடையாது. அப்ப குறைவான ஃபண்டில் எடுக்கக்கூடிய படம். இப்படி ஒரு ஆசிரியன் முழு சுதந்திரமா இருக்கும்போது பேசு பொருட்கள் பெருகி கொண்டே போகுது. பணம் பெருமளவு உள்ள வரணும், பலருக்கு அது ஏற்புடையதா இருக்கணும், பார்வையாளர்னு அதை ரசிக்கணும் அப்படின்னு வரும்போதே அதனுடைய தீம் பெருகிட்டே வந்துடுது. ஒரு உதாரணம் சொல்லனே, ஒரு கதாநாயகனை கற்பனை பண்ணாம ஒரு வணிக படத்தை யோசிக்க முடியாது. ஆனா கதாநாயகனே இல்லாம கூட படங்களை எடுக்கலாம், கலை திரைப்படங்கள் எடுக்கலாம். அதுல எல்லா வகையான கதை உலகங்களையும் எடுக்க முடியும், எல்லா விதமான வாழ்க்கையும் காட்ட முடியும். இந்த வாய்ப்பு கலைப்படத்துக்கு வந்துடுது. ஏற்கனவே இந்த உலகம் முழுக்க படங்கள் இங்க வருது. அனுகுபால் ஒரு பேட்டியில சொல்றாரு, ஒரே காலகட்டத்துல திருவனந்தபுரத்துல 2 வகையான படங்களை பார்க்க முடியுது. உலகம் முழுக்க இருந்து வணிக திரைப்படங்கள் வருது, உலகம் முழுக்க இருந்து கலை திரைப்படங்கள் வருது. உலகம் முழுக்க இருந்து வரக்கூடிய வணிக திரைப்படங்கள்ல அந்த உலகமே கிடையாது, நாடு வித்தியாசமே பெரும்பாலும் கிடையாது. ஆனா கலை திரைப்படங்கள்ல தெளிவா நாடு வித்தியாசம் இருக்கு, மொழி வேறுபாடு இருக்கு, பிராந்திய பண்பாடு இருக்கு. ஜெர்மனிய படம் ஒரு படம் இல்ல, ஜெர்மனிக்குள்ள பவேரியாவுடைய படம் தான் இருக்கும். இந்திய படம் ஒரு படம் இல்லை, அதுக்குள்ள கேரள படம் தான் இருக்கும். கேரள படம்னு ஒண்ணு கூட இல்லை, அதுக்குள்ள திருவனந்தபுரம் படம் தனியா இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுது. இப்ப இதுதான் ரியல் உலகம், இதுதான் கலை தன்னை காட்சிப்படுத்த விரும்பும் உலகம் என்கிற எண்ணம் கலைப்படைப்பாளிக்கு வருகிறது. அப்படிதான் கலைப்படைப்புகள் உருவாகி வருகின்றன. அப்போ இந்த குறைந்தபட்சம் எடுக்கக்கூடிய படம் தன்னுடைய பாதிப்பை எப்படி செலுத்தும்? அந்த பாதிப்பை செலுத்துவதற்கு அது ஒரு மொழியை கண்டுபிடிக்கணும், ஒரு திரைமொழியை கண்டுபிடிக்கணும். பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள், ஒரு மாதிரி ஸ்பெல் பவுண்ட் ஆக்க வைக்கக்கூடிய நடிப்புகள் வழி அது தன்னுடைய காட்சி மொழியை உருவாக்க முடியாது. அப்போ ஒரு நிலத்தை நினைவில் நிறுத்த அது முயற்சி பண்ணும், அந்த லேண்ட்ஸ்கேப். கதாபாத்திரங்களை நினைவில் நிறுத்த முயற்சி பண்ணும், கதாபாத்திரங்களுடைய உணர்வுகளை முகபாவனைகள் வழியாக வெளிப்படுத்த முயற்சி பண்ணும். ஆகவே அது வசனங்களை குறைச்சிடும். நின்று நிதானமாக நிலக்காட்சிகளை முகங்களை காட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு மெதுவான நிதானமான ஒரு உடல் மொழி உருவாகி வரும். இப்ப சாருலதாங்கிற ஒரு படத்துல சலிப்பூட்டும் ஒரு உயர்குடி வாழ்க்கையில ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டே இருக்கா அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஒரு பெரிய பங்களாக்குள்ள சுத்திட்டே இருக்கிறத காட்டிதான் அந்த படம் நமக்கு தொடர்புறுத்த முடியும். கட்கட்டின் காட்சியில வெட்டி அவருடைய டே ட்ரீம் எல்லாம் காட்டி வேற இடத்துக்கு கொண்டு போனா அது கமர்ஷியல் படம் ஆகிடும். ஆனா அவ அதுக்குள்ள கன்ஃபைன்டுங்கிறது அவருடைய சலிப்பு என்பது மிக தெளிவாக காட்டப்படுகிறது. அது கலைப்படத்திலே மொழி. இவ்வாறு இந்தியாவில் வெவ்வேறு நிறங்கள் கொண்ட கலைப்படங்கள் உருவாகி வந்திருக்கு. இப்போ உதாரணமா மலையாள கலை திரைப்படங்கள்ல நெருக்கமான ஒரு தொடர்பு கொண்டவன் நான். அந்த படங்களை நிறைய பார்க்கக்கூடியவன். அதில் எடுத்து பாருங்க, இப்ப டானி என்ற ஒரு படம், டிவி சந்திரன் எடுத்த படம். அந்த படத்துல கதை இது. டானி பற்றி டிவி சந்திரன் சொல்றாரு, ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது, ஐ எம் ஜெயமோகன் ரைட்டர், ஐ எம் சந்திரசேகரன், பிஎஸ்என்எல்ல வேலை பார்க்குறேன், ஐ எம் குப்சாமி, மளிகை கடை வச்சிருக்கேன், இப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். யார் என்ன அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒவ்வொருத்தர் கூடயும் யார் என்ன இருக்கும், ஊர் இருக்கும், குடும்பம் இருக்கும், தொழில் இருக்கும், பின்புலம் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், படிப்பு இருக்கும். ஆனா ஒன்றுமே இல்லாம ஐ எம் டானி என்று மட்டும் சொல்லக்கூடிய ஒரு பிளைன் பர்சன் தான் அவருடைய மனசுல இருந்த கதாபாத்திரம். வெறும் டானி, ஒரு அடையாளம் கிடையாது, பிறப்பு பின்புலமே யாருக்குமே தெரியாது, படிப்பு கிடையாது, போதிய அறிவு கிடையாது, கொஞ்சம் மந்தமான ஆள். ஒரு மதுக்கடையில பரிமாறுவாரு. அவருடைய ஒரே சுவாரஸ்யம் என்பது பேண்ட் வாத்தியங்கள்ல வாசித்துட்டு போவார். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தாளத்தை அடிக்க தெரியும், அதுக்கான சீருடை அணிந்து கொண்டு செருப்பெல்லாம் இல்லாம முன்னால டிம் டிம் அடிச்சுட்டு போவார். அப்போ அவர் ஒரு கம்பீரமா நிமிர்வா இருப்பார், பார்க்க கம்பீரமா இருக்கிறார்.
திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பணக்காரர் வராரு, இந்த ஆளை கூப்பிட்டு போறாரு, நல்ல கோட் சூட்லாம் போட்டு தான் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியுது பொண்ணு ஆல்ரெடி கர்ப்பம். அதுக்கு காரணமானவர் விட்டுட்டு போயிட்டார். கர்ப்பத்தை கலைக்க முடியாத நிலைமை. ஆகவேதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பொண்ணு இவனை கணவனா ஏத்துக்காது. நீ சும்மா நடிக்க தான் வந்திருக்க, அந்த ரோலை பாரு அப்படிம்பாங்க. ராணிக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஒவ்வொரு நாள் குடிக்கிறதுக்கான காசு கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிச்சிடறாரு. அவர் வந்து வாழ்ந்துடுறாரு. அவருடைய பிள்ளை பிறந்து வளருது. அம்மாவும் பையனும் சேர்ந்து இவரை புழு நிக்காலம் நடத்துறாங்க. அது கூட அவருக்கு பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஒரு நாள் வீட்டை விட்டு துரத்தப்படுறாரு. வழியில் ஒரு விபச்சாரி அவருக்கு உதவி செய்கிறார். இப்படி அவருடைய வாழ்க்கை அப்படி போயிட்டே இருக்கு. ஒரு ஈவெண்ட் இல்லை, ஈவெண்டா அந்த வாழ்க்கை போயிட்டே இருக்கு. கடைசியில டானி ரோட்ல செத்து விடுறார், சாக கிடக்கிறார். அதுல ஒரு மிஸ்டிக் காட்சி வருது. அது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் வந்த அத்தனை பெண்களும் முன்டி மோதி அவரை நோக்கி வர முயற்சி பண்றாங்க. அந்த விபச்சாரி மட்டும்தான் அருகே வந்து அவரை தூக்குறார். அப்படியே அந்த கதை முடியும். இந்த ஒரு காட்சி இதான் கிளைமேக்ஸ். அவன் வாழ்க்கையில் வந்து எல்லா பெண்களும் ஏதோ இல்லை, அந்த கரும்பாறைக்குள்ள ஒரு பிளவு வழியா உள்ள போன ஒரே ஆள் அந்த விபச்சாரி மட்டும்தான். இப்படி ஒரு படம் வணிக படங்களை எடுக்க முடியாது. ஆனா இந்த படம் எவ்வளவு ஆழமான தீவிரமான ஒரு விஷயத்தை சொல்லுது. ஒரு இலக்கிய படைப்பை படிக்கும் போது வரக்கூடிய கற்பனை சாத்தியமும் வாழ்க்கை பற்றிய புரிதலும் நமக்கு இந்த படம் வழியா அளிக்கப்படுது. மலையாள திரைப்படங்கள்ல இந்த வகையான படங்கள் இருக்கு. அல்லது இனியும் மரிச்சிட்டு நம்மள் போன்ற ஒரு படம் இருக்கு. நக்சலைட் இயக்கத்துடைய வீழ்ச்சிக்கு பிறகு சிறையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒருவன் தங்கூட நக்சலை இயக்கத்தில் இருந்த பிறரை தேடி ஒவ்வொருத்தரையா பார்க்க போறான். அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே தங்களை மாற்றி கொண்டு விட்டார்கள், யதார்த்தத்தோடு ஒத்து போக ஆரம்பித்து விட்டார்கள். அது எல்லாமே ஒரு சாவுதான். அதான் அந்த படம் சொல்லும். அதில் ஒரு காட்சியில நக்சலைட் சுவரெழுத்துக்களை எழுதக்கூடிய ஒருவர் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு ஒரு பெரிய விளம்பர வாசகத்தை எழுதிட்டு ஒரு சின்ன அறைக்குள்ள உட்கார்ந்து அந்த போர்டை எழுதுறான். அந்த போர்டில் பெரும்பகுதி ரூமுக்கு வெளியே நீண்டு இருக்கும். அந்த எழுத்துக்கள் வழியா உள்ள போனா அதை வரைஞ்சிட்டு இருக்கவனை காட்டுறான். அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அந்த பொருத்தமின்மையை அந்த காட்சியை காட்டி விடுகிறது. இப்படி கலைப்பட இயக்கம் இந்தியாவுடைய வெவ்வேறு மூடு மனநிலைகளை காட்டியிருக்கு. நண்பர்களே, மாபெரும் வங்க பஞ்சம் இருக்கு. அதை பத்தின ஆவணங்கள்லாம், அதை பத்தின ஒரு கலை ரீதியான பதிவுகள் எல்லாம் கலைப்பட இயக்கத்துல தான் இருக்கு. வணிக படத்துல ரொம்ப ஒன்றும் காட்ட முடியாது. பஞ்சத்தை காட்டிட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அஷானி சங்கேத் போன்ற பங்காளி படங்கள்ல நீங்க அந்த பஞ்சத்துடைய உக்கிர ரூபத்தை பார்க்க முடியும். அதுதான் ஒரு வரலாறு. இந்தியாவிலே பஞ்சம் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் பெரிய பஞ்சம் வந்திருக்குல்ல, தென்னிந்தியாவில். அந்த பஞ்சதாமத் ஏன் எடுக்கல? ஏன் எடுக்க முடியாது? தமிழ்நாட்டில் வந்த மாபெரும் தக்கான பஞ்சத்தை எல்லாம் ஒரு சினிமா எடுக்கணும்னா கலைப்படம் தான் எடுக்கணும். 1984, 85 தென் தமிழ்நாட்டில் வந்த மாபெரும் வறட்சி, இடப்பெயர்வு, தமிழர்கள் கிட்டத்தட்ட தொழில் தேடி இந்தியா முழுக்க போன கதை. எப்படி பார்த்தாலும் 2.5 கோடி பேர் தமிழகத்தை விட்டு வேலை தேடி வெளியே போயிருக்காங்க. அதை பத்தி வண்ணதாசன், வண்ண நிலவன் போன்ற பலர் வலுவான கதைகள் எழுதியிருக்காங்க. கோணங்கி அற்புதமான கதைகள் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படமாக்கணும்னா கலைப்பட இயக்கம் தான் எடுக்க முடியுமே வழிய வணிக படத்துக்குள்ள கொண்டு போகவே முடியாது. வணிக படம் அதை சப்போர்ட் பண்ணாது. வாழ்க்கை எடுக்கணும்னா கலைப்படம் தான் எடுக்கணும். அப்படி இந்தியா முழுக்க கலைப்பட இயக்கம் ஒவ்வொரு பகுதியிலும் விதவிதமான படங்களை எடுத்து காட்டியிருக்கு. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு வெளிநாட்டிலிருந்து படித்துவிட்டு ஒரு வந்து ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கும் போது அந்த மொத்த கிராமத்தின் பழமைவாதம் எப்படியெல்லாம் அதை பாதிக்குது என்பது ஒரு படம் இருக்கு. W. நீனாட மகனே, கன்னட படம். அந்த பண்ணையில பீஃப் வெட்டுறாங்கிற வதந்தியை உருவாக்கி அவனை அழிச்சு. இந்த சமகால யதார்த்தம் சொல்ல போல இருக்கு. அந்த படம் வெளிவந்து 50 ஆண்டு ஆகுது. பஞ்சம் பத்தி சொன்ன பரா என்கிற கன்னட படம் பஞ்சத்தை பற்றி ஒரு பெரிய சித்தரிப்பு. இப்படி இந்தியா முழுக்க பேசுவதற்கு பல்லாயிரக்கணக்கான பேசு பொருட்கள் இருக்கின்றன, வாழ்க்கை இருக்கு. அதை சொல்வதற்கான ஊடகமாக சினிமாவை கையாள வேண்டும் என்றால் கலைப்பட இயக்கத்தால் மட்டும்தான் முடியும். அந்த கலைப்பட இயக்கம் இந்தியாவில் 70களில் தொடங்கியது. அந்த கலைப்பட இயக்கம் ஓரளவில் இந்தியாவில் தொடர்ந்து நிற்பதற்கு 2 காரணங்கள் தான் இருந்தன. ஒன்று, தேசிய திரைப்பட நிறுவனம் அளித்த நிதி உதவி.
இந்த நிதியுதவி நிறைய படங்களை உருவாகிச்சு. தேசிய திரைப்பட இயக்கமே அந்த திரைப்படங்களை உலகம் முழுக்க கொண்டு சென்று சேர்த்தது. ஆனா அந்த நிதி உதவி ஒரு 20 ஆண்டுகளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு சென்ற 10 ஆண்டுகளாக முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டது. ஆகவே இப்போ நிதியுதவியே கிடையாது. இந்த கலைப்பட இயக்கங்களுக்கு உலக அளவிலே திரைப்பட விழாக்களிலே ஒரு இடம் இருந்தது. அதன் வழியா ஒரு நிதி வந்து கொண்டிருந்தது. ஆனா சர்வதேச அளவிலேயே மிகப்பெரிய திரைப்பட விழாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய பார்வையாளர்களை குறைத்து கொண்டே வந்து நின்றுவிடும் நிலைமையில் இருக்கின்றன. காரணம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். அதுல நிறைய படங்கள் பார்க்கறதுனால திரை விழாக்களுடைய இடம் குறைந்து வருகிறது. ஆகவே திரை விழாக்கள் வழியாக வரக்கூடிய நிதியும் குறைந்து விட்டது. ஆகவே இந்தியாவின் மகத்தான திரை மேதைகள் பெரும்பாலானவர்கள் இப்போது படம் எடுக்கிறதில்லை, அல்லது பலர் மறைந்து விட்டார்கள். திரைப்பட இயக்கமே இன்றைக்கு நின்று விட்டது. படம் இன்னைக்கு கிடையாது. மலையாளத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அடூர் கோபாலகிருஷ்ணன் ஒரு படம் மம்முட்டியை வைத்து இயக்கி கொண்டிருக்கிறார். கேரளத்தை பொறுத்தவரை இந்த பெரிய நடிகர்கள் ஒரு கலைப்பட இயக்குனருக்கு ஒரு ஆதரவை கொடுத்து நடிக்க வர்றாங்க. மம்முட்டி பல எம்டி படங்களை எடுத்திருக்கிறார், பல அடூர் படங்களை நடித்திருக்கிறார், அரவிந்தன் படங்கள்ல மோகன்லால் நடித்திருக்கிறார். அங்க அவங்க ஸ்டாரா வர மாட்டாங்க, நடிகர்களா வருவாங்க. எந்த எதிர்பார்ப்பு இருக்காம தங்களை இயக்குனர் கொடுப்பாங்க. அது மூலம் அவங்க படம் பண்ண முடியும். இப்ப மம்முட்டி கம்பெனி தான் அடூர் பத்தி படங்களை எடுத்துட்டு இருக்காங்க, அடூர் படத்தை தயாரிக்கிறாங்க. இப்போ தமிழ்ல அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். ஜெனரல் பிக்சர்ஸ் ரவி என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு கேஷ்யூ முந்திரி பருப்பு தொழில் செய்து வந்தவர். அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை கலைப்பட இயக்கத்துக்கு அளித்தார். படங்களை தயாரிப்பார். அந்த படம் திரும்பி வந்துவிடும். அதை வச்சு இன்னொரு படம் தயாரிப்பார். தொடர்ந்து 30 ஆண்டு காலம் ஜெனரல் பிக்சர்ஸ் கேரளத்தில் கலைப்படங்களை மட்டும் தயாரிக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெனரல் பிக்சர் ரவி சொன்னார், ஒரு ஆண்டில் என்னுடைய வியாபார விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய காசு கூட நான் சினிமா கொடுக்கல. அந்த காசு கூட முழுமையாக எனக்கு திருப்பி வந்து விட்டது. ஆனா எனக்கு 15க்கும் மேற்பட்ட தேசிய விருதுகள் இந்திய ஜனாதிபதியிடம் பெற்ற என்னுடைய அலமரை அலங்கரிக்கின்றன. தமிழகத்துல ஜெனரல் பிக்சர் ரவியோட ஒப்பிட்டா அதை விட 100 மடங்கு பெரிய பணக்காரர்கள் 500 பேராக இருக்காங்க. ஆனா ஒரு கலைப்பட இயக்கத்துக்கு 1 கோடி ரூபாய் எடுத்து வைப்போம், திரும்பி வந்தா மறுபடியும் அதை அதில் போடுறோம் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் கூட இதுவரைக்கும் காட்சிக்கு வரவில்லை. ஒரு கலைப்படம் கூட இங்கே எடுக்கப்படவில்லை. ஆகவே இந்தியா முழுக்க கலைப்பட இயக்கம் ஒரு சோர்வு நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. இல்லை என்றுதான் சொல்லணும். அவ்வப்போது ஓரிரு படங்கள் வருகின்றனவே ஒழிய கலைப்பட இயக்கங்கள் இந்தியாவில் இல்லாமல் ஆகிவிட்டன. கிரீஷ் காசரவள்ளியை ஒரு முறை ஒரு உலக பட விழாவிலே சந்தித்தேன். என்ன படம் எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். 100% நிதி இல்லை, கன்னட கலைப்பட இயக்கம் அழிந்து விட்டது, இனி அதற்கான வாய்ப்பில்லை என்று அவர் சொன்னார். உண்மைதான். கன்னட கலைப்பட இயக்கத்தில் கிரீஷ் காசரவள்ளிக்கு பிறகு யாரும் வரவே இல்லை. மராத்தியில படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மும்பை சில நிறுவனங்கள் மராத்திய கலைப்படங்களுக்கு உதவி செய்கின்றன. மராத்திய திரை கழகமும் ஓரளவுக்கு உதவி செய்கிறது. ஆகவே இந்த முறை புனா திரை விழாக்கு சென்ற போது ஏறத்தாழ 50 படங்கள் போட்டிக்கு வந்திருப்பதை சொன்னார்கள். 30 படங்கள் திரையிடப்பட்டன. ஒரு 10 படங்கள் நல்ல படங்கள் தான் என்று பார்வையாளர் சொன்னார். ஆகவே அங்க இன்னும் ஒரு வலுவான திரைப்பட இயக்கம் இருப்பதை, கலை திரைப்பட இயக்கம் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. வங்க கலைப்பட இயக்கம் கிட்டத்தட்ட நின்று விட்டது. இப்போது இந்திய அளவில் நிகழும் கலை விழாக்கள்ல கூட வங்காள படம் என்று வருவதே இல்லை. என்னை கேட்டா சித்ராங்கதா தான் கடைசி வங்க கலைப்படம் என்று சொல்ல வேண்டும். ஆகவே இதுதான் இன்றைக்குள்ள இந்தியாவுடைய சூழல். இந்த சூழல்ல கலைப்பட இயக்கம் மறுபடி உருவாக முடியுமா? ஏன் உருவாகணும்? இந்த 2 கேள்விக்கும் பதில சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, ஏன் உருவாகணும்? ஒன்று, கலைப்பட இயக்கம் தீவிரமா இருக்கிறது தான் வணிக படத்துக்கே நல்லது. நிறைய வணிக படங்கள் கலைப்பட இயக்கத்தில் இருந்தா அந்த காட்சி மொழியை, திரை அமைப்பை,
கதைக்கருக்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளும். மலையாள திரைப்படம் எப்பவுமே தீவிரமான கலை திரைப்படங்களை ஒட்டித்தான் தன்னுடைய வணிக படத்துடைய இலக்கணத்தை மாற்றிட்டே இருக்கு. பரதன், பத்மராஜன், மோகன், சிபிமலையில் போன்ற முக்கியமான வணிக புகழ்பெற்ற இயக்குநர்கள் கூட கலை திரைப்படங்களை தான் கூர்ந்து பார்ப்பாங்க. அதுல தான் புதிய சாத்தியங்கள் வெளிப்படும். அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அவங்க வணிக திரைப்படத்துல கொண்டு வருவாங்க. ஏன்னா கலை திரைப்பட இயக்குநருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. அவனுக்கு என்ன தோணுதோ அதை எடுக்கலாம். அதுல எது ஒர்க் அவுட் ஆகுதோ, எது சாத்தியமா அது வணிக படங்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப வணிக திரைப்படங்களை கலை படம் தான் வழி நடத்த முடியும். இன்னைக்கு கலைப்படங்கள் இருக்கக்கூடிய நான் லீனியர் நரேஷன் அது 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது ஹாலிவுட் படத்துக்கு வருது. கலை திரைப்படங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு எடிட்டிங் உத்திகள் தான் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு வணிக திரைப்படங்களுக்கு வரும். கலை திரைப்படங்கள் பேசிய விஷயங்கள் தான் டிராமட்டிக்கா இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா வணிக திரைப்படங்களுக்கு வரும். வணிக திரைப்படங்கள் தரமாக ஆரோக்கியமா இருக்குன்னா அங்க ஒரு கலை திரைப்பட இயக்கம் இருக்கணும். கலை திரைப்பட இயக்கம் பலவீனம்னா வணிக திரைப்பட இயக்கம் அதை விட பலவீனம் ஆகிவிடும். அதுதான் முக்கியமான ஒரு காரணம். 2, நம்முடைய வாழ்க்கையை ஆவணப்படுத்துவதற்கு, விவாதிப்பதற்கு, நாமே நம் வாழ்க்கையை பார்த்து தெரிந்து கொள்வதற்கு கலை திரைப்படம் வேண்டி வேற வழி இல்லை. வங்காளத்தின் உள் கிராமங்களை ரித்திகட்ட வழியா அதை நான் பார்க்க முடியும். ருதுவண்ண கோஷ் வழியா தான் நான் பார்க்க முடியும். அடூர் கோவலட்சுமி வழியா தான் கேரளத்துடைய உள் யதார்த்தத்தை நான் பார்க்க முடியும். அப்படி உலகத்தை நான் பார்க்கறதுக்கு கலைப்பட இயக்கம் அவசியம். வணிக படம் நான் ஏற்கனவே சொன்ன போது அவங்க கட்டமைக்கூடிய யதார்த்தத்தை தான் காட்டுவாங்க. உண்மையான யதார்த்தத்தை அவங்களால் காட்ட முடியாது, காட்ட வாய்ப்பு அவங்க முயற்சி செய்வதில்லை, காட்ட வாய்ப்பே இல்லை. அவை நம்முடைய வாழ்க்கை கலைக்குள், திரைக்கலைக்குள் வராமலேயே சென்றுவிடும். ஆகவே கலைப்பட இயக்கம் அவசியம், அது இருந்தாக வேண்டும். சரி, இந்த சூழல்ல அது சாத்தியமா? இந்த சூழல்ல சாத்தியமா என்று கேட்டா சாத்தியம்தான். இந்த சூழல்ல கலை திரைப்படம் எப்படி சாத்தியம்? முன்பு போல இன்றைக்கு திரைப்பட இயக்கம் இல்லை, பிலிம் சொசைட்டிஸ் இன்றைக்கு இல்லை. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, ஆனா அவங்க எந்த வகையிலுமே கலைப்படங்களை ஆதரிக்கிறது இல்லை, எதிரான மனநிலையில தான் இருக்கிறாங்க. அதுல இருந்து பணம் எதுவுமே வராது. சும்மா வேணா படங்களை கொடுக்கலாம், அப்ப கூட வெளியிட மாட்டாங்க. அது ஒரு பாப்புலர் தியேட்டர் மூவ்மெண்ட் மாதிரி தான். அது கலை திரைப்படத்துக்கு எதிராக தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. உலக அளவிலே அப்படித்தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம். அதை பார்க்கக்கூடியவர்களும் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்குறாங்க, பொழுதுபோக்கு தான் பார்க்குறாங்க. வாழ்க்கையை பார்க்கறதுக்கு, பொறுமையாக பார்க்கறதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லை. அந்த பிளாட்ஃபாரத்துடைய ரசிகர்களே முதல் 10 நிமிஷம் தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு பொறுமை இருந்தா 1-2 பார்க்குறாங்க. பெரும்பாலும் 100 படங்களை ஓட்டி அதில் ஏதாவது ஒரு படத்தை எடுத்து ஒரு 10 நிமிஷம் பார்த்து வெளியே போயிடுறாங்க என்று சொல்லப்படுகிறது. அது அப்படி ஒரு பொறுமையற்ற ஒரு பார்வையாளர் அதை உருவாக்கி வைத்திருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்தபோது அதுல புதுசு புதுசாக படங்களை பார்த்து 50-60 பேர் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ யாருமே எழுதுறது கிடையாது, விட்டாங்க. அதுக்கு முன்னாடி டிவிடி வந்தபோது உலக திரைப்படங்கள் சொல்லி டிவிடி பார்த்து அதில் வரக்கூடிய வணிக திரைப்படங்களை பற்றி விரிவாக ஏதோ ஒரு உலக திரைப்பட இயக்கங்களை அணுகுவது போல கட்டுரைகள் எழுதக்கூடிய நிறைய பேர் இங்கே இருந்தாங்க. டெய்லி ஒரு டிவிடி பார்க்குவாங்க, வாரத்துக்கு ஒரு கட்டுரை எழுதுவாங்க. அவங்க யாரும் இப்போ எழுதுறது இல்லை, ஆர்வம் போயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய ஆர்வம் அவ்வளோ மேலோட்டமானது, அது நீடிக்காது. ஆனா வேறொரு இடத்தை கண்டுபிடிக்க முடியும். ஒன்று, கொஞ்சமாவது சமூக நிதியை திரட்டக்கூடிய இடத்துல இன்றைக்கு இருக்கிறோம். இந்தியா ஓரளவு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வெவ்வேறு அமைப்புகள்லேருந்து சில நிதிகளை இன்னைக்கு திரட்ட முடியும். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நிதி திரட்டுவது எவ்வளவு கடினம், அதை விட 10 மடங்கு குறைவான முயற்சி தான் இன்றைக்கு தேவை. ஒரு நிதியை திரட்ட முடியும், படங்களை பண்ண முடியும். இன்றைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக எளிதாக படங்களை தயாரிக்க முடியும். அதாவது இன்றைக்கி கேமரா, டிஜிட்டல் கேமரா பழைய ஃபிலிம் கேமராவோட கையாளுவதற்கு எளிதானது, மலிவானது. இன்றைய ஒளி அமைப்பு மிக எளிதானது, எடுத்து செல்லத்தக்கது. அவை குறைவான செலவில் படங்களை பண்ண முடியும். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். படம் என்னங்கிறத பற்றி தெரிவிக்கணும். மலிவான படம் என்பது சீப்பான படம் ஆகிடக்கூடாது. சீப்னு ஆங்கில அர்த்தத்தில் மலிவான படம் அற்பமான படம் ஆகிடக்கூடாது.
இங்க கலைப்படம் இந்த இடத்துல மலிவான படங்களை எடுக்குவதில் அற்பமான படங்களை எடுக்கிறேன். அப்படி எடுக்கக்கூடாது. அந்த தொழில்நுட்பம் நன்கு தெரிந்து ஒரு கலையை உருவாக்கும் பெரும் தாகத்துடன் இந்த இயக்கத்தை முன்னெடுத்தால் தரமான படங்களை எடுக்க முடியும். அதை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு நவீன தொழில்நுட்பம் உதவும். யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுங்க. மிகப்பெரிய அளவில் சென்று சேராது. ஆனா அதே 10,000 பேர்கிட்ட எப்படி கொண்டு சேர்த்து விட முடியும்? அப்புறம் ஒரு படம் சென்று சேராம இருக்கும். ஆனா ஒரு மொழியில ஒரு 100 கலைப்படங்கள் உருவாகும் என்றால் அது ஒரு தொகுப்பாகும். அந்த தொகுப்பு பெரும்பாலான இளைஞர்களிடம் போய் சென்று சேரும். அப்படி கலை திரைப்படங்கள் நம்ம உருவாக்கலாம். அதற்கான கருக்கள் இலக்கியத்திலே கொட்டி கிடக்கின்றன. அந்த கருக்களிலிருந்து வலுவான திரைப்படங்களை உருவாக்க முடியும். அதற்கான இளைஞர்கள் நமக்கு இல்லை. இந்த தமிழ் இளைஞர்களுக்கு வணிக திரைப்படம் தான் ஒரு தொழிலாக, வீடு கார் பங்களா ஈட்டி தரு ஒன்றாகத்தான் அவங்களுக்கு சினிமா பார்க்க தோன்றுகிறது. அப்படிதான் அவங்க பார்க்குறாங்க, அதுக்குள்ள போறாங்க. கலை திரைப்படம் என்று நினைச்சு எடுக்கக்கூடியவங்களுக்கு கூட தொழில்நுட்ப தேர்ச்சி இல்லாதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன படமாக இல்லாமல் சிறுமையான படமாக இருக்கிறது. கலை திரைப்படம் உருவாக்குவதற்கு வணிக திரைப்படத்தை விட அதிகமான தொழில் தேர்ச்சி தேவை. ஒரு முறை ஒரு பேட்டியில மலையாள திரையுலகிலேயே பெஸ்ட் டெக்னீஷியன் யார் என்ற ஒரு கேள்விக்கு பரதன் சொன்னாரு. அடூர் கோபாலகிருஷ்ணன் தான். அவரை விட்டாது இன்னொரு டெக்னீஷியன். திரைக்கலையில் அடூருக்கு தெரியாத ஒன்று கிடையாது. அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப தேர்ச்சியுடன் சிறிய படங்கள் எடுக்கக்கூடிய கலைஞர்கள் உருவாகி வர வேண்டும். அப்படி ஒரு இயக்கம் உருவாகும் என்றால் அது நம்முடைய குரலாக இருக்கும். இன்றைக்கு வணிக திரைப்படங்கள்ல பளபளப்பை பார்த்துட்டு ஏதோ உலக படத்தை பார்க்கிறேன்னு சொல்லி அதை போற்றி புகழ்ந்தெல்லாம் எழுதக்கூடியவர்களுக்கு அங்கு நம்முடைய பார்வையாளர்கள் கிடையாது. ஆனா யதார்த்தம் என்று ஒன்றை பார்க்கக்கூடிய, அதற்கப்பால் வாழ்க்கையுடைய நுட்பங்களை பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் என்பது கற்பனையை தூண்டுவதற்கான ஒரு சாத்தியம்தான். கற்பனையில தான் படம் நிகழும். அந்த கற்பனை அது தூண்டினா மட்டும் போதும் என்று நினைக்கக்கூடிய தேர்ந்த இலக்கிய விமர்சகர்கள், திரை விமர்சகர் உருவாகி வருவார்கள் என்றால் இந்த படங்களை அவர்கள் கவனப்படுத்த முடியும். அதற்கு முதல்ல அடூரிலிருந்து இன்று வரைக்கும், அதற்கு முன்னால் ரேயிலிருந்து இன்று வரைக்குமான இந்திய கலைப்பட இயக்கம் என்ன சாதித்ததை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியை இன்னும் தீவிரமாக, இன்னும் வீச்சுடன் இன்றைய சூழலின் கதைக்கற்களை எடுத்துக்கொண்டு முன் செல்ல வேண்டும். அது ஒரு பெரிய கனவு தான். நம் முன்னால் சிறுபத்திரி இயக்கம் இருக்கிறது. சிறுபத்திரி இயக்கத்துக்கு என்ன ஆதரவு இருந்தது? எந்த நிறுவனம் ஆதரவு தெரிவித்தது? கல்வி நிர்வாகம், அரசு ஆதரவு ஒன்றுமே இல்லை. ஆனா மாஸ்டர் பீசஸை இந்த சிறுபத்திரைக்குள்ள அவங்க எழுதி காட்டினாங்க இல்லையா? இன்றைக்கும் காலத்தை வென்று அவை நிலை கொள்கின்றன அல்லவா? அதுபோல சிறுபத்திரை உலகம் போல ஒன்றாக ஒரு சிறு திரை உலகமாக ஒரு கலை மரபை இங்கு உருவாக்க முடியும். அப்படி ஒரு கனவு இருந்தால் போதும். அந்த கனவு எப்போதோ எப்படியோ நனவை நோக்கி செல்லு என்று நான் நம்புகிறேன். நன்றி.